கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50ஆக உயர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் பல பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் பற்றி பல அரசியல் பிரமுகர்களும் திரை நட்சத்திரங்களும் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வர்றாங்க. கள்ளக்குறிச்சியில் 50 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆளும் திமுக அரசை கண்டித்து ஜூன் 22ஆம் தேதி மாநில தழுவிய போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆளும் தமிழக அரசை கண்டித்து ட்வீட் பக்கத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயற்கையாக வரும் ஆபத்தில் கூட நடக்காத சுகம் தற்போது ஒரு சின்ன கிராமத்தில் அடுத்தடுத்து உயிர்கள் பாதிக்கப்பட்டு வருவது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அதாவது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் கொடுத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்தர்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னும், இந்த சம்பவத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களும் உடல்நலம் தேறி வர வேண்டும் என்று கடவுளிடம் நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு கடந்த வருடம் இதே நிகழ்வு காரணமாக விழுப்புரத்தில் 22 பேர் உயிரிழந்து அந்த துயரத்தில் இன்னும் முழுமையாக திரும்பாத இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தை தான் இது காட்டுது. இனிமேலாவது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்க அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நடிகர் விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை ஒன்றுக்கு தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.